ஜனநாயகன் திரைப்படம் தொடர்பான இந்த நடைமுறைகளிலே எந்த இடத்திலும் விதிகள் மீறப்படவில்லை என்று தணிக்கை வாரியம் சொல்லி இருக்கின்றது. ஏனென்றால் பல்வேறு கேள்விகளை இந்த வழக்கு எழுப்பியிருந்தது. ஒரு திரைப்படத்திற்கு எதிராக தணிக்கை வாரியமே நேரடியாக நீதிமன்றத்தை நாடி அந்த திரைப்படத்தை திரையிடுவதற்கு சான்றிதழ் வழங்க முடியாது என்ற விவாதத்தை முன்வைத்திருந்தது. பல அரசியல் ரீதியிலான விமர்சனங்களையும் எழுப்பியிருந்தது. ஏனென்றால் ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய நாயகன் வெறும் திரைப்பட நடிகர் அல்ல, இப்பொழுது ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக இருக்கின்றார். தமிழக வெற்றி கழகம் என்கின்ற ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி விஜய் நடத்தி கொண்டிருக்கின்றார். இன்னும் 2 மாதங்களில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கின்றது. எனவே தேர்தலுக்கு முன்பாக திரைப்படம் அவருடைய நடிப்பில் வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது ஒரு வகையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற ஒரு கருத்து பரவலாக இருக்கின்றது. எனவே அதையெல்லாம் முன்வைத்துதான் ஜனநாயகன் திரைப்படம் தொடர்பான வழக்கு என்பது நீதிமன்ற அறைக்குள்ளாக ஒரு திரைப்பட வழக்கு, நடிகரை சார்ந்த வழக்கு, திரைப்படம் வெளியீடு தொடர்பான வழக்கு என்பதையும் கடந்து அரசியல் ரீதியிலான முக்கியத்துவத்தை எல்லாம் பெற்றிருந்தது. வழக்கு விசாரணை நடைபெறக்கூடிய அறையில் கூட ஏராளமான இளம் வழக்கறிஞர்கள் கடந்த முறை கூடியிருந்தார்கள். அதன் பிறகு வழக்கை விசாரிக்கக்கூடிய நீதிபதிகள் அறிவுறுத்தி விசாரணைக்கு தொடர்பில்லாதவர்கள் வெளியில் செல்ல வைக்கப்பட்டார்கள் என்ற அளவிலே நீதிமன்ற அறையிலும் கூட இந்த வழக்கினுடைய விசாரணை பல்வேறு சுவாரஸ்யமான ஒரு வாதங்களை எழுப்பி இருக்கின்றது. ஜனநாயகன் திரைப்படம் பொங்கல் வெளியீடாக திரைக்கு வருவதற்கான வாய்ப்பு இல்லை என்பது உறுதியான பிறகுதான் உச்சநீதிமன்றத்திலே படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் நாடி இருந்தது. ஆனால் உச்சநீதிமன்றமும் கூட தயாரிப்பு நிறுவனம் எதிர்பார்த்த ஒரு நிவாரணத்தை வழங்கவில்லை. நீங்கள் சென்னைக்கு சென்று உயர்நீதிமன்றத்திலேயே உங்களுக்கு தேவையான நிவாரணத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டார்கள். இப்பொழுது மீண்டும் இந்த வழக்கின் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இது ஒரு இறுதிக்கட்ட விசாரணையாக பார்க்கப்படுகின்றது. இதில் 2 தரப்பும் தலா ஒரு அரை மணி நேரம் தங்களுடைய வாதத்தை முன்வைக்கலாம் என்று சொல்லி இருந்தார்கள் நீதிபதிகள். அதற்கு ஏற்ப இப்பொழுது படத்தினுடைய சென்சார் போர்டு தணிக்கை வாரியம் தன்னுடைய வாதத்தை முன்வைக்கின்றது. தணிக்கை வாரியம் சொல்லும் பொழுது எந்த வகையிலும் விஜயினுடைய இந்த ஜனநாயகன் திரைப்படத்திற்கு எதிராக விதிகளை மீறி தணிக்கை வாரியம் செயல்படவில்லை. முழுவதுமாக விதிகளுக்கு உட்பட்டுதான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஒரு படத்தை பார்வையிடக்கூடிய அதிகாரம் என்பது தணிக்கை குழுவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு உண்டு. அவர்கள் படத்தை பார்ப்பார்கள், திருத்தங்களை சொல்லுவார்கள். திருத்தங்கள் செய்யப்பட்ட பிறகு மீண்டும் அந்த படத்தை பார்ப்பார்கள். அதன் பிறகுதான் சான்றிதழ் வழங்குவது தொடர்பான முடிவினை எடுப்பார்கள். ஆனால் 14 காட்சிகளை நீக்க வேண்டும் என்று சொன்னதற்கு ஏற்ப 14 காட்சிகளை படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் நீக்கிவிட்டது என்பதால் மட்டுமே நாங்கள் சான்றிதழை வழங்கிவிட மாட்டோம். நீக்கப்பட்ட பிறகும் மீண்டும் ஒரு முறை அந்த படத்தை பார்ப்போம். அதில் ஆட்சேபகரமான கருத்துக்கள் எதுவும் இல்லை என்பதை புரிந்து கொண்டுதான் தணிக்கை சான்றிதழை வழங்க முடியும். ஆனால் இதை தெரிந்து கொள்ளாமல் படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் முதல் கட்டமாக தணிக்கை வாரியம் சொல்லியிருந்த 14 காட்சிகள் நீக்கம் என்பதை மட்டும் செய்துவிட்டு உடனடியாக அவர்கள் தணிக்கை சான்றிதழை நாங்கள் வழங்கவில்லை, விதிகளை மீறிவிட்டோம் என்று சொல்லுகின்றார்கள். அப்படியெல்லாம் விதிமீறல் நடக்கவில்லை என்று நீதிமன்றத்தில் இப்பொழுது தணிக்கை வாரியத்தினுடைய வழக்கறிஞரான மத்திய அரசினுடைய மூத்த வழக்கறிஞர் தன்னுடைய வாதத்தை முன்வைத்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் ஒரு படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்குவதற்கான நடைமுறைகள் என்ன என்பதையும் நீதிமன்றத்திலே அவர் விளக்கி இருக்கின்றார். மிக குறிப்பாக தணிக்கை வாரியம் படத்தை பார்த்துவிட்டு எந்த ஒரு இறுதி முடிவுக்கும் வர முடியாவிட்டால் மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு குழுவிற்கு மறு ஆய்வு குழு என்று குறிப்பிடுகின்றார்கள். அந்த குழுவிடம் படத்தை வழங்கி விடுவார்கள். அவர்கள் படத்தை பார்த்துவிட்டு அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொன்ன பிறகுதான் இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றார். அந்த அடிப்படையில் தான் மண்டல அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஆய்வுக்குழுவின் முடிவுகள் சென்சார் போர்டை கட்டுப்படுத்தாது என்கின்ற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கின்றார்கள். சென்சார் போர்டுக்கு என்று மண்டல அளவில் அதிகாரிகள் இருக்கின்றார்கள். அந்த அதிகாரிகள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் மட்டுமே சென்சார் போர்டினுடைய குழுவினுடைய செயல்பாட்டை கட்டுப்படுத்தாது என்று சென்சார் போர்டினுடைய வழக்கறிஞர் சொல்லி இருக்கின்றார். தலைமை நீதிபதியும் ஒரு சில கருத்துக்களை சொல்ல தொடங்குகின்றார். தனி நீதிபதி இந்த வழக்கை நீண்ட நேரம் விசாரித்திருந்தால் திரைப்பட வாரியமே படத்தை பார்த்ததா அல்லது தேர்வுக்குழு போன்ற பிரதிநிதித்துவ அதிகாரம் கொண்ட ஒருவரால் மட்டுமே பார்க்கப்பட்டதா என்ற பிரச்சனையை ஆராய்ந்திருக்கலாம் என்று சொல்லுகின்றார். எனவே தலைமை நீதிபதி சொல்லும் பொழுதும் தணிக்கை சான்றிதழை வழங்க வேண்டும் என்று படத்திற்கு ஆதரவாக வழங்கப்பட்டிருந்த தீர்ப்பின் விசாரணையிலே அந்த நீதிபதி அவர்கள் தனி நீதிபதி ஒரு நீண்ட விசாரணையை மேற்கொண்டிருக்கலாம். நீண்ட விசாரணை செய்யப்பட்டிருந்தால் திரைப்பட வாரியமே படத்தை பார்த்ததா அல்லது தேர்வுக்குழு தனிப்பட்ட முறையில் அந்த படத்தை பார்த்தார்களா என்பதை தெரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லுகின்றார். சென்சார் போர்டிலே யார் படத்தை பார்த்தார்கள்? சட்டப்படி படத்தை பார்த்து ஆய்வு செய்ய யாருக்கு அதிகாரம் உள்ளது? ஏனென்றால் சென்சார் போர்டு என்றால் அது ஒரு குறிப்பிட்ட குழுவை மட்டும் சார்ந்தது அல்ல. அதை கடந்தும் அதில் ஏராளமான அதிகாரிகள் இருப்பதாக சொல்கின்றார்கள். மண்டல அளவில் அதிகாரிகள் இருக்கின்றார்கள். அவர்கள் அனைவரும் சேர்ந்து எடுக்கக்கூடிய ஒரு கூட்டு முடிவாக இது இருக்காது. ஒரு குழு அந்த படத்தை பார்த்து சான்றிதழ் கொடுப்பதற்கென்று ஒரு குழு நியமிக்கப்பட்டு
அந்த குழுவின் மூலமாக படம் பார்க்கப்படும். இவற்றை எல்லாம் தனி நீதிபதி கேட்டறிந்தாரா என்று ஒரு கருத்தை இப்பொழுது தலைமை நீதிபதி முன்வைத்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் சென்சார் போர்டில் இருக்கக்கூடிய யாரெல்லாம் படத்தை பார்த்து தணிக்கை சான்றிதழை வழங்குவது குறித்த முடிவினை எட்டுவார்கள் என்ற ஒரு கேள்வியினையும் சென்சார் போர்டை நோக்கி முன்வைத்திருக்கின்றார்கள். அதே நேரம் சென்சார் போர்டு தரப்பிலே படத்தை பார்த்து ஆய்வு செய்து ஆலோசனை வழங்க குழு இருக்கின்றது, அந்த குழுதான் படத்தை பார்க்கும் என்ற ஒரு கருத்தையும் சொல்லி இருக்கின்றார்கள். எனவே இந்த ஜனநாயகம் தொடர்பான வழக்கு என்பது சென்சார் போர்டினுடைய நடவடிக்கையிலே ஒரு விதிகளை புதிதாக கொண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பு உள்ள வழக்காக கூட இருக்கும். இப்பொழுது நீதிபதிகள் சில கேள்விகளை முன்வைத்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். நீதிபதிகளுடைய இந்த அணுகுமுறை மூலமாக ஓரளவு அதை அனுமானிக்க முடிகின்றது. எனவே சென்சார் போர்டினுடைய நடைமுறைகளிலே மேலும் சில வெளிப்படைத்தன்மையை கொண்டு வரக்கூடிய வகையிலான திருத்தங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அதே போன்று சென்சார் குழுவிலே அதிகாரிகள் எந்த அடிப்படையிலே படத்தை பார்க்கின்றார்கள், எத்தனை பேர் ஒரு படத்தை பார்ப்பார்கள், சென்சார் போர்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தனிப்பட்ட முறையில் முடிவெடுப்பார்களா அல்லது அந்த குழுவில் இருந்து தேர்வு செய்யப்படக்கூடிய நபர்கள் ஒரு தனிப்பட்ட குழுவாக இருந்து படத்தை பார்த்து அவர்கள் சான்றிதழுக்கான பரிந்துரையை வழங்குவார்களா என்பது உள்ளிட்ட கேள்விகள் எல்லாம் எழுப்பப்பட்டிருக்கின்றன. சினிமோட்டோகிராஃபி என்கின்ற சட்டத்தின்படியும் விதிகளின்படியும் 72 நிமிடங்களுக்கு மேல் நீளமான படமாக இருந்தால் சென்சார் போர்டு தலைவர் தான் இறுதி முடிவெடுக்க முடியும் என்று சொல்லுகின்றார் சென்சார் போர்டினுடைய வழக்கறிஞர். அதாவது 1 மணி நேரம் என்பது 60 நிமிடம் என்னும் பொழுது கூடுதலாக கிட்டத்தட்ட ஒரு 1.25 நிமிட படம் இருந்தால், 1.25 நிமிடத்திற்கு மேலே ஒரு படம் இருந்தால் அந்த படத்திற்கான சென்சார் சான்றிதழை குறிப்பிட்ட அந்த போர்டினுடைய தலைவர், சென்சார் வாரியத்தினுடைய தலைவர் தான் இறுதி முடிவெடுக்க முடியும் என்று சொல்லுகின்றது. இந்த வழக்கிலும் கூட இந்த படத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் என்ற அளவில் இருக்கும் படம் என்று சொல்லப்படுகின்றது. எனவே இந்த படத்திற்கான தணிக்கை சான்றிதழை வழங்கக்கூடிய அந்த பொறுப்பும் கூட சென்சார் போர்டினுடைய தலைவருக்கு தான் இருக்கின்றது. அவர்தான் அந்த இறுதி முடிவை எடுக்க முடியும் என்ற ஒரு கருத்தை சென்சார் போர்டு தரப்பில் ஆஜராகி இருக்கக்கூடிய வழக்கறிஞர் முன்வைக்கின்றார். சினிமோட்டோகிராஃபி சட்டத்தின்படி அதுதான் நடக்கும் என்று சொல்லுகின்றார். இந்த ஜனநாயகன் திரைப்படம் என்பது ஏற்கனவே குறிப்பிட்டவாறு விஜயினுடைய அரசியல் பயணத்திற்கு முந்தைய இறுதி திரைப்படமாக இருக்கும் என்று அவரே சொல்லியிருக்கின்றார். விஜய் இந்த படத்திலே ஒரு காவல்துறை அதிகாரியாக நடித்திருக்கின்றார். தவறு செய்யக்கூடிய அரசியல்வாதிகளை தட்டி கேட்கக்கூடிய ஒரு நபராக விஜய் இருக்கின்றார் என்பது படத்தினுடைய முன்னோட்ட காட்சியிலிருந்து தெரிந்து கொள்ள முடிந்தது. அது மட்டுமல்லாமல் அரசியல்வாதிகளை நோக்கி பல கேள்விகளை எழுப்பக்கூடிய ஒரு நபராக அவர் இருந்திருக்கின்றார். தன்னுடைய மகளுக்கு நேர்ந்த கொடூரத்தை தட்டி கேட்கக்கூடிய ஒரு தந்தையாக இந்த படத்திலும் அவர் கதாபாத்திரத்தை ஏற்று நடித்திருக்கின்றார் என்பதெல்லாம் படத்தினுடைய முன்னோட்ட காட்சியிலிருந்து புரிந்து கொள்ள முடிந்தது. எனவே அரசியல்வாதிகளை தண்டிக்கக்கூடிய, அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய தவறுகளை தட்டி கேட்கக்கூடிய ஒரு நபராக விஜய் கதாபாத்திரத்தை ஏற்று ஜனநாயகன் திரைப்படத்தில் நடித்திருக்கின்றார் என்பதன் காரணமாக பல்வேறு அரசியல் வசனங்கள் இந்த படத்திற்குள் இருக்கும், அரசியல் கதாபாத்திரங்கள் இந்த படத்தில் இருக்கும். அது மட்டுமல்லாமல் பல்வேறு ஆரூடங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. நீதிமன்றத்தில் வழக்கு நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது என்றாலும் நீதிமன்றத்திற்கு வெளியிலும் பல கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன திரைத்துறை சார்ந்து. இதில் இருக்கக்கூடிய ஒரு சில கதாபாத்திரங்கள் சில அரசியல் தலைவர்களை காட்சிப்படுத்தக்கூடிய வகையிலாக இருப்பதாகவெல்லாம் தகவல்கள் பரவப்பட்டு வருகின்றன. இந்த சூழ்நிலையில் தான் நீதிமன்றத்திலே இந்த வழக்கினுடைய விசாரணை நடைபெறுகின்றது. ஜனநாயகன் திரைப்படத்திலே முக்கியமான அரசியல் தலைவர்களை நினைவூட்டக்கூடிய கதாபாத்திரங்கள் இடம்பெற்றிருக்கின்றனவோ என்ற கேள்விகள் எல்லாம் திரைப்பட ரசிகர்களிடையே இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அது குறித்தும் நீதிமன்றத்தில் கேள்விகள் முன்வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. நீதிபதிகளை பொறுத்தவரை ஒரு குழு தனிப்பட்ட முறையிலே சென்சார் போர்டுக்கு உள்ளாக அமைக்கப்பட்டு அந்த குழு படத்தை பார்த்துவிட்டு அவர்கள் சான்றிதழை வழங்குவார்களா அல்லது சென்சார் போர்டில் இருக்கக்கூடிய குழுவினுடைய தலைவர், சென்சார் போர்டினுடைய தலைவர் உள்ளிட்டவர்கள் தலையிட்டு சான்றிதழை வழங்குவார்களா என்ற ஒரு கேள்வியினை எழுப்பியிருந்தார்கள். இதற்கென்று இருக்கக்கூடிய விதிகள் என்ன என்று தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பியிருந்த நிலையில்தான் சென்சார் போர்டு தரப்பிலே சினிமோட்டோகிராஃபி என்கின்ற ஒரு சட்டத்தை நாங்கள் தணிக்கை சான்றிதழ் வழங்குவதற்காக பயன்படுத்துவோம். அந்த சட்டம் என்ன சொல்லுகின்றது என்றால் ஒரு திரைப்படமோ குறும்படமோ அது எதுவாக இருந்தாலும் 72 நிமிடங்கள் தான் அதிகபட்சம். அந்த 72 நிமிடங்களுக்கு மேலே அந்த படம் நீண்டு சென்றால் அந்த படத்திற்கு சென்சார் போர்டு என்று சொல்லப்படக்கூடிய தணிக்கை வாரியத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் தான் இறுதி முடிவெடுக்க முடியும். சான்றிதழ் வழங்கலாமா வேண்டாமா, என்ன சான்றிதழை வழங்க வேண்டும் என்பது குறித்து முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் ஒரு படம் 72 நிமிடத்தை கடந்து விட்டால் அதனுடைய அதிகாரம் முழுவதுமாக தணிக்கை வாரியத்தினுடைய தலைவருக்கு சென்றுவிடும் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள். ஜனநாயகம் தொடர்பான தற்போதைய வழக்கை பொறுத்தவரை இந்த படத்திற்கு சான்றிதழ் வழங்குவது குறித்து வாரியத்தினுடைய தலைவர் இன்னும் இறுதி முடிவை எடுக்கவில்லை என்றும் தணிக்கை வாரியம் சொல்லுகின்றது. ஏனென்றால் ஜனநாயகன் திரைப்படம் 72 நிமிடங்களுக்கு மேலே உள்ள திரைப்படமாக இருக்கின்றது. எனவே தணிக்கை வாரியத்தினுடைய தலைவர் தான் தன்னுடைய இறுதி முடிவை எடுக்க வேண்டும். ஜனநாயகன் திரைப்படத்தை பொறுத்தவரை
ஏற்கனவே மும்பையில் இருக்கக்கூடிய மறு ஆய்வு குழுவின் மூலமாக பார்க்கப்பட்டு வருகின்றது. அந்த மறு ஆய்வு குழு தன்னுடைய முடிவை சொன்ன பிறகுதான் தணிக்கை வாரியத்தினுடைய தலைவர் ஒரு முடிவெடுத்து அறிவிப்பார். அதுவரை எந்த நடவடிக்கையும் அடுத்த கட்ட நடவடிக்கையாக தணிக்கை வாரியத்தின் சார்பில் எடுக்கப்படாது என்கின்ற ஒரு கருத்தை தணிக்கை வாரியத்தினுடைய வழக்கறிஞர் சொல்லி இருக்கின்றார். எந்த விதமான விதிமீறலும் ஜனநாயகன் திரைப்படம் தொடர்பான இந்த வழக்கில் இல்லை என்ற ஒரு கருத்தையும் அழுத்தம் திருத்தமாக அவர் சொல்லி இருக்கின்றார். இந்த வழக்கில் சென்சார் போர்டு பதிலளிக்க அவகாசம் வழங்காமல் தனி நீதிபதி ஒரே நாளில் முடிவெடுத்ததை தான் நாங்கள் குற்றமாக சொல்லியிருக்கின்றோம் என்ற ஒரு கருத்தையும் முன்வைத்த நிலையில்தான் தலைமை நீதிபதியும் இப்பொழுது ஒரு சில கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார். இந்த வழக்கினுடைய விசாரணை சற்று நீண்டு இருக்க வேண்டும். தனி நீதிபதி மேலும் பல கேள்விகளை எழுப்பி இருக்க வேண்டும். படத்தை யார் பார்த்தார்கள், யார் படத்தை பார்ப்பதற்கான அதிகாரம் கொண்ட நபர் என்பதை எல்லாம் ஒரு நீண்ட விசாரணையாக தனி நீதிபதி நடத்தி இருக்க வேண்டும். ஆனால் சென்சார் போர்டு பதிலளிப்பதற்கு அவகாசம் வழங்காமல் தனி நீதிபதி ஒரே நாளிலே படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க வேண்டும் என்ற முடிவினை அறிவித்து விட்டார் என்ற ஒரு கருத்தை தலைமை நீதிபதி அவர்களும் சொல்லியிருக்கின்றார். தனி நீதிபதி இந்த வழக்கை நீண்ட நேரம் விசாரித்திருந்தால் திரைப்பட வாரியமே படத்தை பார்த்ததா அல்லது தேர்வு குழு போன்ற பிரதிநிதித்துவ அதிகாரம் கொண்ட ஒருவரால் மட்டுமே படம் பார்க்கப்பட்டதா என்ற பிரச்சனையை ஆராய்ந்திருக்கலாம். ஆனால் விரைந்து தீர்ப்பை வழங்கக்கூடிய விதமாக ஒரே நாளிலே இந்த வழக்கில் தீர்ப்பை பிறப்பித்து விட்டார்கள். எனவே நாங்கள் இப்பொழுது அந்த கேள்விகளை எல்லாம் கேட்டு பதில் பெறக்கூடிய ஒரு சூழலில் இருக்கின்றோம் என்ற அடிப்படையில் தலைமை நீதிபதியும் இந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய இரு நீதிபதிகளும் சென்சார் போர்டை நோக்கி பல கேள்விகளை எழுப்பியிருக்கின்றார்கள். மிக முக்கியமாக இதில் ஒரு தகவல் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஒரு திரைப்படம் என்பது 72 நிமிடங்களுக்கு மேலே சென்றால் அந்த திரைப்படத்திற்கான தணிக்கை சான்றிதழை வழங்குவதற்குரிய அதிகாரம் என்பது தணிக்கை வாரியத்தினுடைய தலைவருக்கு தான் இருக்கும் என்று சொல்லியிருக்கின்றார்கள்.